இன்னைக்கு நம்ம வீடியோல எகிப்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பார்க்க போறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே வீடியோவை நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நீங்க ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பாப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த வீடியோல இந்த மாதிரி மர்மங்கள் நிறைஞ்ச சிமிலாரிட்டிஸ் நீங்க பார்க்கும்போது பயங்கரமா வியந்து போவீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஞ்சனி பிரிட்டே புஷ்டில இருந்து. தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் ஏராளமான சம்பந்தங்கள் இருக்கு. பிற நாட்டுல இருக்கிற மக்களோ இல்ல நம்ம நாட்டுல இருக்கிற பிற மாநிலங்கள்ல இருக்கிற மக்களோ அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா உண்மையை யாராலுமே மறுக்க முடியாது. இப்போ எகிப்தியத்துல பாத்தீங்கன்னா பல தமிழ் ஏடுகள் அங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது நிறைய சயின்டிஸ்ட்க்கு பெரிய ஷாக்கிங்காவே இருக்கு. இங்க வணிகர் மூலியமாகவும் பல விஷயங்களும் தமிழர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் சம்பந்தம் இருக்கலாம். இருந்தாலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் எப்படி எகிப்தியத்துல கிடைச்சது? ஒரு சில பேரு இந்த மொழிதான் பெருசு, இந்த மொழிதான் பழசு அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்காட்டா இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். எப்பயாவது விஷ பூச்சியோ விஷ பாம்புகளோ வீட்டுக்கு தேடி வந்தாவே உடனே கோமதி அம்மன் அப்படிங்கிற இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வாங்க. அங்க விஷப்பூச்சிகள் தகடுகள் வச்சு வழிபாடு செய்வாங்க. இது உங்களுக்கு வேணா பழசா இருக்கலாம், ஆனா எகிப்தியத்திலும் இதே வழக்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது உண்மைதான். எகிப்தியத்துல ஷேர்கட் அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வம் இருக்கு. எப்பெல்லாம் விஷப்பூச்சி எகிப்திய மக்களை தேடி வருதோ அதுக்கப்புறம் இந்த கடவுள்கிட்ட போய் தான் வழிபாடு பண்ணுவாங்க. இதுல கோமதி அம்மனுக்கு என்ன வழிபாட்டு பண்றாங்களோ சேம் டு சேம் ஷேர்கட் கடவுளுக்கும் அதே தான் பண்றாங்க. இந்தியாவுல சூரியனுக்காகவே படைக்கப்பட்ட கோவில் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கோனார்க் சன் டெம்பிள். நம்ம சூரியனை தமிழகத்திலே வணங்குறாங்க. இதே மாதிரி கோனார்க் சன் டெம்பிள் அப்படின்னு இந்தியாவுல சொன்னா அப்ப எஜிப்ட்ல என்ன பேர் இருக்கும்? கர்னாக் சன் டெம்பிள். இங்கேயும் சூரியனை ரான்னு சொல்லிதான் வழிபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி முன்கூட்டியே சொல்லியிருப்பேன். இங்க எப்படி சூரியனை நம்ம வணங்கி வழிபாடு செய்யறோமோ அதே போல அச்சு பிசிராம மாறாம இங்கேயும் அதே மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த போட்டோ ஒரு மனிதன் யாரையோ கொல்ற மாதிரி இந்த போட்டோ. இது தமிழகத்திலயும் இருக்கு, எகிப்தியத்திலயும் இருக்கு. எதுக்கு இரு நாடுகள்ல ஒரே மாதிரி பெயிண்டிங்ஸ் கல்வெட்டு இருக்கணும்? ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? முதல் இந்த புகைப்படத்துல இருக்கிறது யாரு? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த புகைப்படத்துல இருக்கிறது வேற யாருமே இல்ல, ராம்சே II. இவரும் எகிப்தியத்தை ஆண்ட ஒரு பெரிய அரசர். அவரு லிபியா மன்னரை அழிக்கும் போது அதை ஞாபகப்படுத்தி வரையப்பட்ட ஒரு சின்னம் அப்படின்னு கூட வச்சுப்போம். இது ஏன் தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரிய வரல. நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் இதை உண்மைன்னு கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. தமிழகத்துல அவ்வளவு எகிப்திய சான்றுகள் இருக்கு, எகிப்தியத்துல அவ்வளவு தமிழக சான்றுகள் இருக்கு. ஆனா அதை யாரும் நம்ப ஏற்க மாட்டேங்கிறாங்க. அகனெட்டன் அப்படிங்கிற இந்த எகிப்திய அரசனை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் அவரை பத்தி ஷார்ட் ஸ்டோரி சொல்றேன். எகிப்தியத்துல இவர் பெரிய அரசர். எப்படி நான் ராம்சே II சொல்றேனோ அதே மாதிரி இவரும். ஸோ இவர் கடவுளுக்கு ரொம்ப வழிபாடு செஞ்சு ரொம்ப பக்தியா இருந்தவரும் கூட. இப்போ இவருக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத ஒரு பெரிய ட்விஸ்ட். ஏகநாதன் அதாவது ஏக ஆதன் அதுல இருந்தா அக்கனெட்டன் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறதா ஒரு சில ஆர்கியாலஜிஸ்ட் கிளைம் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழக பெயர்களுக்கும் எகிப்திய அரசர்களோட பெயர்களுக்கும் பல விஷயங்கள் தொடர்பு இருக்கு. ராம்சே, அக்கனெட்டன், அப்படிங்கிற இன்னொரு கிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதான். வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பிரமிடுக்கு எப்படி பிரமிட் பேரு வந்துச்சுன்னு தெரியுமா? இப்ப எதுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுனே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ பிரமிட் பெரும் கூட்டல் ஈடு பிரமிட் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. பெரும் அப்படிங்கிறது பெருசு, ஈடு அப்படிங்கிறது கிரவுண்டு. கிரவுண்ட்ல இருந்து எது பெருசா இருக்கோ அத பிரமிட் அப்படின்னு இங்க தமிழகத்துல சொல்றதா ஒரு பழக்கம் இருந்ததாகவும் அதுதான் எகிப்தியத்துல நாள் போக்குல பிரமிட் அப்படின்னு சொல்லி வழிபட்டதாகவும் அங்க பல மம்மிஸை வச்சதாகவும் கூறப்படுது. ஸோ இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏதாவது இந்த டாபிக் பத்தி பேசுங்க அப்படின்னு சஜஷன் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.